வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் எட்டி டாக்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதி கலங்கி போன திமுக அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதாம். மக்கள் முன்பாக மெசேஜை போட்டு உடைத்த திருமாவளவன். என்னப்பா கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்றாரு. இது கூட்டணி தர்மத்தை மீற மாதிரி இல்லை, ஏதோ திமுக கூட்டணியை பழி வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா கள யதார்த்தம் அதுதானுங்க. கூட்டணியில் பிரதானமான கட்சி விசிக. அவங்க எப்பவுமே சரி, தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியை தேர்தல் தருணத்தில் வெளிப்படையாக பேசக்கூடாது. ஆனால் வெளிப்படையாக பேசுகிறாருன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை திமுகவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரா? எதனால் மக்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு? உங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்வதை இப்போ கேட்டு வாங்க. அவர் சொல்றதுல 6 மெசேஜ் இருக்குது. அந்த 6 மெசேஜும் வரிசையா நான் அடக்குகின்றேன். திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும், திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங்பரிவார்களின் கைகள் தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கிறது, சிவப்பு கம்பளம் பிரிப்பதாக இருக்கிறது. எனவேதான் நண்பர் விஜய் அவர்களை நாங்கள் அவருடைய அரசியலை அடையாளம் காட்டுகிறோம், அம்பலப்படுத்துகிறோம். அவ்வளவுதான். அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை, இந்த தேர்தலில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்திருந்தும் அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக பாஜகவை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதுதான் என் ஒரே ஆசை என்று செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தோக்க போகுது அப்படின்றத ஒத்துக்கிறார். ஆனா திருமாவளவனே சொன்னா அது தப்பா போயிடும். ஓகே தானுங்களே? அதனால விஜயால திமுக கூட்டணி தோக்க போகுது அப்படின்னு விஜய் மீது பழிய தூக்கி போடுறாரு. ரெண்டாவது, களத்துக்கு போயிட்டார் திருமாவளவன், வாக்கு சேகரித்து விட்டார். கள நிலவரமானது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ களத்துல 2 ஸ்பிளிட்டா இருக்குது. எப்படி? ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் இருக்குது, ரெண்டாவது விஜய்க்கான ஆதரவு களத்தில் இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு களத்தில் ஆதரவு இல்லை. அதனால தான் திருமாவளவன் சொல்றாரு, திமுக கூட்டணியை தோக்கடித்து விட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிகப்பு கம்பளத்தை நம்ம விஜய் அவர்கள் விரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு நம்ம திருமாவளவன். அது மட்டுமா சொல்றாரு, விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியாது அப்படின்றதையும் திருமாவளவன் சொல்றாரு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் சொல்றாரு. இதெல்லாம் தெரிந்தும் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாருன்னா திமுகவை தோக்கடிக்கணும் என்ற ஒரே எண்ணம் தான். இது களத்தில் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு திருமாவளவனே சொன்னா தப்பா போயிடும். அதனால விஜய் மீது பழிய போடுறாரு. புதுசா ஒருத்தன் கட்சி தொடங்கி திமுகவை ஜெயிக்க வைக்கணுமா என்ன? அவன் ஜெயிக்கணும் தானே ஆசைப்படுவான். ஆனா திமுக தோக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? திருமாவளவன் அவர்கள் எங்கே பயப்படுகின்றார் தெரியுமா? திமுக கூட்டணிக்கு பலமா இருப்பது திருமாவளவன் அவருடைய வாக்கு வங்கி தான். ஆனா அந்த வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் கவர்ந்து விடுகின்றார்கள். திருமாவளவன் கிட்ட இருக்கின்ற வாக்கு விஜய் கிட்ட போயிடுச்சு. ஆனா அதிமுக வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்காத காரணத்தினால அதிமுக பாஜக கூட்டணி மக்கள்கிட்ட இருக்கின்ற செல்வாக்கு அப்படியே தக்க வைத்துக் கொள்வதனால, எங்க கூட்டணி வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிப்பதனால அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருது, நாங்க தோத்து போறோங்க அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிறார். அவங்க தோத்துருவாங்கன்னு திருமாவளவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் தோத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, அதை இப்பவே தேடுற மாதிரி தெரியுது. அதனால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் விஜயால தான் நாங்க தோக்க போறோம், விஜயால தான் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படின்றத தெளிவா சொல்றாருங்க. மொத்தத்தில் விஜய் அவர்கள் வரவுனால திமுக காலியாகுது, விசிக காலியாகுது,
நம்ம திருமாவளவர்கள் சொல்றதுலேருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணியுடைய வாக்குகளை விஜய் அவர்களால் பிரிக்க முடியல. அதுக்கு காரணம், விஜயுடன் வந்து நடிகராக இருக்கின்ற தருணத்தில் பாஜகவும் அதிமுகவும் சண்டை பிடிச்சாங்க. அப்படி சண்டை பிடிச்சதுனால அதிமுக பாஜகவில் இருந்த விஜய் ரசிகர்கள்லாம் வந்து வெளியேறிட்டார்கள். என்னடா எப்போ பார்த்தாலும் அதிமுக பாஜகவும் விஜய்க்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால நம்ம திமுகவை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே தாவி விட்டார்கள், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே. அதனால இப்போ அவரு கட்சி ஆரம்பித்து தேர்தல் களத்தை எதிர்கொள்ளுகின்ற தருணத்தில் அதிமுக பாஜக இடையில சலசலப்பு இல்லை. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றார்கள். தொகுதி உடன்பாடு கூட அதிமுக மற்றும் பாஜக இடையில பிரச்சனை ஆகலை. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் மனம் வெதும்பித்தான் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். ஏன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் தோல்வி அடைய போகுது, விஜயால தோல்வி அடைய போகுது அப்படின்னு பேட்டியளிக்கின்ற இந்த தருணத்தில் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. டபார், நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இல்லை நான் பேராசை பட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் திமுக கூட்டணி விட்டு வெளியேறி இருக்கலாம், ஏன் இப்போ கூட நான் வெளியேறலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கிறது. என்ன கொள்கை தெரியுமா? பாஜக இங்கே கால் ஊன்றிவிடக்கூடாது. அதை தடுக்கணும் என்பதற்காக தான் நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன். எல்லா அவமானங்களையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன். அதனால திமுக கூட்டணியை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு இங்கு இருக்கின்றேன் அப்படின்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு அதே பிரஸ் மீட்லேயே சொல்றாரு. அப்போ திமுக கூட்டணியில வேண்டா வெறுப்பா இருந்தான்னு வச்சுங்களேன், திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர் வேலை பார்ப்பாரா? ஒன்று, தன்னுடைய கட்சிக்காரங்க வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பார். அப்படி இல்லையா, தன்னை நம்பி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் வெற்றி பெறட்டும் என்று கண்டிப்பாக திருமாவளவர்கள் வேலை பார்ப்பார். ஆனால் தேமுதிக வெற்றி பெற வேண்டும், திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவாரா? நிச்சயமா ஆசைப்பட வாய்ப்பே கிடையாது. அதில் திமுக பற்றி சொல்லுகின்ற பொழுது திமுகவுக்கும் எங்களுக்கும் 1008 மனக்கசப்புகள் இருக்குது. ஆனால் பாஜக வர வேண்டாம் இங்கே அப்படின்றதுல ஆணித்தரமாக இருக்கின்ற ஒரே கட்சி திமுக. அதனாலேயே நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்றார். கடந்த காலங்களில் இந்த இண்டி கூட்டணியை உருவாக்குனது நானும் தான், வெறும் திமுக மட்டுமல்ல. அதனால இந்த கூட்டணி நல்லா இருக்கணும், வளமா இருக்கணும், பலமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல என்னுடைய பங்கும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னவர். ரெண்டாவது, கொள்கைக்காக நாங்க ஒன்னா சேர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னவர். இப்ப என்ன சொல்றாரு? திமுக மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், இல்ல ஏங்க நீங்க மீண்டும் வந்து திமுக உரிய மரியாதை தரல, அவமானப்படுத்துது, உங்களை எடுத்து பேசுறாங்க, உங்களுடைய வேட்பாளர்களுக்கு முதல்வர் வந்து பிரச்சாரம் கூட பண்ணவில்லை, ஆனால் அவருக்கு ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு 1000 விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாஜக இந்த மண்ணில் வரலாமா? அந்த சிந்தனை மட்டும்தான் இருந்தது. நான் பேராசை படலை, ஆனால் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு ஆணித்தரமாக இந்த பிரஸ் மீட்லேயே வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாருன்னா, ஸோ கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதோட மக்கள் செல்வாக்கும் திமுக இழந்து விட்டது. இனம் புரியாத ஒரு எதிர்ப்பு திமுக மீது மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. மூன்றாவது, திமுக மற்றும் விசிகாவுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் பயங்கரமா பிரிக்கிறாரு. நான் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் திருப்பூரில் பேச வருகின்றார் விஜய். கொங்கு மண்டலமே ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து விஜயை பார்க்க வந்துடுச்சோ அப்படின்னு எண்ணுகின்ற அளவுக்கு அங்க கூட்டமானது கூடி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த விஜயனுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமா திமுக மற்றும் விசிகாவுடைய வாக்குகள் தான் அப்படின்னு எப்படி அடித்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இங்க அதிமுக வர வேண்டிய திமுக வாக்குகளை விஜய் அவர்களை பிரிப்பாரு அப்படின்னு சொன்னதுனால ஊடகமானது விஜய்க்கு தேவையில்லாம வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுகின்ற தருணத்துல விஜய் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டுகளை சரியா தரவே இல்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? டாக்குமெண்ட்டுகள் சரியா தரலனா கூட பரவாயில்ல, விஜய் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கட்டும், அப்பதான் திமுக மற்றும் கூட்டணி கட்சியுடைய எதிர்ப்பாளைகள் விஜய் அறுவடை செய்திருவாரு, அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக விஜய் வேட்பாளர்களை களத்தில் இருக்க வச்சது அரசு அதிகாரிகள் மூலமாக உத்தரவிட்டு திமுக. இல்லைன்னு வச்சுங்களேன், தவேகா வேட்பாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் வேட்புமனு பரிசீலனையில் வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? திருமாவளவன் சொல்றதுல இருந்து
தவக வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதனால அவங்களுக்கான வாக்கு விசிக கிட்ட இருந்து போகுது, திமுக கிட்ட இருந்து போகுது. அதனால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிகப்பு கம்பள வரவேற்பை தந்து விட்டார். அவங்க தான் வெற்றி பெற போறாங்க, அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்றத திருமாவளவனர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு. விஜய் வரவால எங்க தோல்வி மட்டும் உறுதியாகல, எங்க கட்சியும் அழிஞ்சுது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் விஜய் அவருடைய அரசியலை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் அடுத்து வருகின்ற தேர்தலில் தோல்வி அடைய போகிறாங்க. தோல்விக்கான காரணம் விஜயா தான் இருப்பார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கதறுகின்றார். அப்புறம் அதிமுக பற்றி எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, நான் இப்போ அடித்து சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணியானது ஆட்சிக்கு வரும். எடப்பாடி பழனிசாமி 6 மாதம் தான் முதலமைச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களை தூக்கி எறிஞ்சாங்க தெரியுமா? இப்போ சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் வந்து பீகாருடைய முதலமைச்சராக இருக்காரு தெரியுமா? நேற்று தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ எப்படி பீகாரில் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் மிஞ்சி போச்சுன்னா 4 தொகுதிகள் தான் டிஃப்ரெண்ட். அவங்க ஒரு 89 ஜெயிச்சாங்கன்னா நிதிஷ்குமார், பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஜெயிச்சிருக்குது, அவ்வளவுதான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு எப்படி பிடுங்கினாங்களோ அதே மாதிரி அதிமுக அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் 6 மாதம் வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு பாஜக அந்த இடத்தை பிடிச்சிடும். எப்படி நிதிஷ்குமாருடைய கட்சியானது பீகாரில் அழிஞ்சதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக அழிந்துவிடும். அதனால அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில், பரவாயில்ல திமுக அகற்றி விட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் இங்க ஒரு திராவிட கட்சி அழிவதை நான் விரும்பவில்லை. அதனால பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வராம தடுக்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடன் கைகோத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அவர் அரசியலுக்கு வந்ததே திமுக அப்புறப்படுத்துதான், ஆனா அவர் போய் திமுக கிட்ட கூட்டணி வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவர்களை என்ன முடிவெடுத்திருக்கணும்னு சொல்றாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. இப்போ திமுக அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவை தமிழகத்தில் கால் ஊன்றாட அளவுக்கு தடுக்கக்கூடிய வலிமை இருக்குது அப்படின்னு வந்து திருமாவளவன் வந்து சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்மளால பாஜகவுடைய வளர்ச்சியோ பாஜக கால் ஊன்றதையோ நம்மளால தனியா தடுக்கவே முடியாதுங்க. அதனால தான் விஜயும் நம்மளோட வந்தா சரியா இருக்கும், ஒன்னா சேர்ந்து தடுப்போம். இப்போ பாஜக பாசிசம் என்றால் அவங்கள தானே நீங்க ஆட்சி கட்டில் கொண்டு வரதுக்காக பாடுபடுறீங்க. பாஜகவை தனித்து நம்ம எதிர்த்து போராட முடியாது, அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது என்கின்ற போது இப்ப விஜய் அவர்கள் எங்களோட தானே சேர்ந்துக்கணும். அவர் சேரலையே. இன்னைக்கும் சொல்றேன், பாஜகவை தடுத்து நிறுத்துகின்ற வேலையில நாம ஃபெயிலியர் ஆகிட்டோம். தனித்து நின்று பாஜகவை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அடுத்தது அதிமுக பாஜக ஆட்சி தான். 100% அல்ல, 1000% சொல்றேன், அடிச்சு சொல்றேன், தமிழகத்துல ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்றத பல்வேறுபட்ட கோணங்கள்ல திமுகவுக்கு உணர்த்தி விட்டார். இப்போ திமுக என்ன நினைக்கும்? அட பாவி, என்ன கூடயே இருந்துகிட்டு என் தலையில முழக்க அரைக்கிறியே, இது நியாயமா இருக்குமா? நீயே வந்து விஜயால தான் நாங்க தோக்க போறோம் அப்படின்றதுல வாக்கு மூலமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கான வாக்கு சுத்தமா போடவே மாட்டாங்களாடா. தமிழ்நாட்டில் ஒரு வியாதி இருக்குது, யாரு வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக தோக்குதுன்னு சொல்லிவிட்ட நீ விஜயால எவன்டா நம்மளுக்கு போடுறவங்க கூட ஓட்டு போடுவான்? நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் இறக்கியிருக்கிறோம். வேட்பாளர் ஒரு 10 கோடி ரூபாய் இறக்க சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி மீண்டும் கூட ஒரு 5 கோடி ரூபாயை அறிவாலயத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வேட்பாளருக்கும் கொடுத்தாச்சிருக்கோம். மொத்தமாக 25 கோடி ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு பண்ணுறோம். ஆனால் அனாவசியமாக வந்து விஜயால நம்ம தோக்க போகிறோம்னு சொல்றியாடா, இது நியாயமா இருக்குமாடா அப்படின்னு வந்து திருமாவளவனுடைய கருத்துக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களப்பா. அதாவது 10 தொகுதிகளை மட்டும்தான் நிற்க முடிகின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்க ஒரு கட்சிக்கு. ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு பீத்திக்கிற இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற முடியாது விஜயால அப்படின்னு சொல்றாருன்னா திமுகவுக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கதி கலங்கி போயிருக்காது. அதுலேயும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் கூர்ந்து பார்க்கக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர். அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர்.
ஸோ அவருடைய கருத்தை ஆழமாக அலச மாட்டாங்க. அப்படி ஆழமாக அலசுகின்ற போது தமிழக மக்களுக்கு திமுக மீது இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடும் இல்லையா? அதனால் திமுகவை பழி வாங்குவதற்காக விஜயால திமுக கூட்டணியானது தோல்வி அடைய போகுதுன்னு சொல்கிறாரா? எனக்கு உரிய மரியாதை தரல, தேமுதிகவுக்கு தான் தராங்க, உங்களை ஓய்ச்சி கட்டுறேன் பாரு அப்படின்றதுக்காக இந்த கருத்து வெளியிடுகின்றாரா? நமக்கு தெரியல. எப்படியோ ஒன்று பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிகப்பு கம்பள வரவேற்பை அளித்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை விஜய் அவர்கள் உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திமுக கூட்டணி திருமாவளவன் அவர்கள் பேசுனதை வச்சு மாற்று கணக்கீடு என போட போதா, இந்த பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.